5th மந்த் பேபி ஷவர் பற்றி பார்க்கலாமா? முதல் நாள் நாங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுவோம். மெஹந்தி நானே தான் எனக்கு ஓனாக போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி மேக்கப்பும் நானே எனக்கு தான் பண்ணிட்டேன். என்ன நாங்கள் வாங்கி வச்சிருந்த தாமரை பூ தான் கொஞ்சம் வந்து சொதப்பிடுச்சு. என்னோட ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு வந்து ஹேர் டூ பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போயாச்சு. என்னோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே எனக்கு முன்னெடுத்து செஞ்சது பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் சைடு தான் செஞ்சுருந்தாங்க. இது 5ஆம் மாதம் மருந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான். பட் எனக்கு பேபி ஷவர் மாதிரி அமைஞ்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு மாலை போட்டுட்டு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சோம் இல்லையா. ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்களுக்கு ரொம்ப இந்த டயத்துக்காக எதிர்பார்த்த நிறைய பேர் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கிட்ட 1 இயர் கழிச்சு தான் போஸ்டே பண்ணுறேன். ஏன்னா பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து எனக்கு டைமிங் இல்லை. ஸோ எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா என் சைட்லேருந்து என்னோட தம்பி வந்து வந்திருந்தான்.